இவர் போய் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்காரு. போய் திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. சாதாரண அல்வா இல்ல, பெரிய அல்வாவா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். 525 அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளவு அறிவிப்பை நிறைவேற்றிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே, நான் பல முறை சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், இந்த மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வாயிலாக என்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு 15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கு மாணவர்களுக்கு வாங்கிய கல்வி கடன் வங்கியில் ரத்து செய்யினாங்க, செஞ்சாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த அறிவிப்பு. இன்றைக்கு மாணவர்களுக்கு வாங்கிய கல்வி கடன் வங்கியில் ரத்து செய்யினாங்க, செஞ்சாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும், உயர்த்தல. அவருடைய சம்பளத்தை உயர்த்தப்படும், அதுவும் உயர்த்தல. கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க, இது வரைக்கும் கொடுக்கல. ரேஷன் கடையில் சக்கரை 1 கிலோ 2 கிலோ ஆக்குனாங்க, அதுவும் கொடுக்கல. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு 4000 ரூபா கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு. குறைந்தபட்ச ஆதார விலை 4000 ரூபா கொடுக்குறாங்க, கொடுக்கல. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலை 2500 ரூபா கொடுக்குறாங்க, கொடுக்கல. இப்படி பல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை. நிறைய இருக்குது, இது மாதிரி எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் போலி அறிவிப்பு. ஏன்னா கோட் ஷூட் போட்டுக்கிறாரு, போட்டோ ஷூட் கொடுக்குறாரு. நீங்களும் அழகா உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்துறீங்க. இதுதான் கால ஓடிட்டு இருக்குது.